எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரிஸ்ல உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் தேவைப்படுற மாதிரி டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்துறேன். டிஎன்இஏ 2025ல உங்களுக்கு அட்மிஷன் டிசிஷன் மேனேஜ்மெண்ட் சீட் போலாமா இல்லை கவுன்சிலிங் போலாமாங்கிறத எப்படி டிசைட் பண்ணலாங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி மேனேஜ்மெண்ட் போலாமா இல்லை கவுன்சிலிங் போலாமான்னு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷன் இருப்பீங்க. நிறைய பேர் உங்களோட டேட்டாஸை வந்து நிறைய காலேஜஸ் வந்து ஃபோன் நம்பர்ஸ் எப்படியோ ட்ராக் பண்ணி பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் சனோட மார்க் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே சீட் தருவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோவில் வந்து நான் கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு காலேஜோட கிரேடை பேஸ் பண்ணி எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாப் 10 காலேஜஸ்னால் உங்களுக்கே தெரியும். அனாவஸ்டி கீழே வர சிஜிகிண்டி, எம்ஐடி குரோம்பேட்டு, சிக்ரி, அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி டெக்கோட செகண்ட் இன்ஸ்டியூஷன், ஜிசிடி, தியாகராஜர், இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே வந்து கட் ஆஃப் லீஸ்ட் கட் ஆஃப் நம்ம குமரகுருவோட கட் ஆஃப் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ குமரகுருவோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் எப்படி இருந்திருக்கு, இசி, ட்ரிபிள், மெக், சிவில் இதெல்லாம் எப்படி இருந்திருக்குங்கிறத வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இது லாஸ்ட் இயரோட பேஸ் டேட்டா, 2024ஓட டேட்டா. இந்த டேட்டாவில் வந்து நீங்கள் எவ்வளோனா ஒரு 1.5 to 2.5 மார்க்ஸ் வரைக்கும் இந்த வருஷம் கட் ஆஃப் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சி 194னா இந்த வருஷம் ஒரு 194.5 to 194.75 வரைக்கும் லைக் கட் ஆஃப் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 177.5ங்கிறது 181.5 இந்த மாதிரி 3 மார்க்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மற்ற பிரான்ச்சஸ்க்கும் இந்த டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். 190க்கு வந்து மேலே இருந்துச்சுன்னா 1.1 to 1.5 கட் ஆஃபும், 170க்கு மேலே இருந்தால் 3 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம கட் ஆஃப் ரைஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கட் ஆஃப் கீழே இருக்கும். பட் ஆனால் எனக்கு டாப் 10 காலேஜஸ்க்குள்ளே போகணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த காலேஜஸில் எந்த காலேஜஸ்லாம் சிஐடியோ இல்லை தியாகராஜரோ இல்லை பிஹெச்டி டெக்ரியோ நீங்கள் அப்ரோச் பண்ணுறதா அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து டாப் 25 காலேஜஸ் அப்படியோட ஸ்லாப் வந்து எடுத்துருக்குது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரை பேஸாக வச்சு மோஸ்ட்லி எடுத்திருக்கோம். அதான் வந்து 25th காலேஜாக இருக்குது. இந்த ஸ்லாப்ல வந்து என்னென்ன காலேஜஸ் வரும்னா சிஐடி சென்னை, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணாவோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங், ஸ்ரீ ஈஸ்வர் அழகுபு செட்டியார் காரைக்குடி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கற்பகம், கேபிஆர், இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே வரும். இதோட சிஎஸ்சி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 187.5 ஓசிக்கும் எஸ்சிக்கு 1874 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் கட் ஆஃப் எவ்வளோ ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3.5 to 4 மார்க்ஸ் வரைக்கும் கட் ஆஃப் ரைஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓசி சிஎஸ்சியில் உங்களுக்கு 189.5 ஸ்டார்ட் ஆகி எஸ்சி வந்து உங்களுக்கு 177.5 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு டாப் 25 காலேஜஸ்க்குள்ளே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன இந்த காலேஜில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அப்ரோச் பண்ணுங்கள். அதுக்கு என்ன கேபிடேஷனும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இதே மாதிரி தான் மற்ற பிரான்ச்சஸ்க்கும் நான் கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். இதில் சிஎஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸாக இருக்கிறது சிஎஸ்சிக்கும் இசிக்கும் நடுவில் அந்த கட் ஆஃப் சிஎஸ்சியோட கம்மியாக இருக்கும், இசியோட அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து டாப் 50 காலேஜஸ் இந்த ஸ்லாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயலா ஐக்காம, ஜிசி ஈரோடு, அதுக்கப்புறம் ஜிசி பர்கூர், மெப்கோ, வேலம்மாள் சென்னை அண்ட் மதுரை, இந்த மாதிரி காலேஜஸ். அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணாவோட செகண்ட் இன்ஸ்டியூஷன், கற்பகமோட செகண்ட் இன்ஸ்டியூஷன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா, டாக்டர் மகாலிங்கம், இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து டாப் 50 டு டாப் 75 காலேஜஸில் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை வந்து கம்ப்ளீட் பண்ணி முன்னாடி வந்துட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷம் பார்க்கும்போது நிறைய நான் மெட்ரோ டவுன்ஸில் இருக்க 1-2 காலேஜஸையும் பீட் பண்ணிட்டு வந்துருது. இது ரீசன் என்னவா இருக்குன்னா எல்லா காலேஜஸும் டேட்டாஸ் நல்லா ப்ளே பண்ணுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் வெச் பண்ணி மேனேஜ்மெண்ட் சீட்டை எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத ப்ளே பண்ணி எப்படியாவது அவங்க பேரண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவங்க காலேஜ் எடுக்க வச்சுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மேனிபுலேஷன்ஸும் நடக்குது. ஸோ அது கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க பேரண்ட்ஸும். உங்களுக்கு கால்ஸ் வந்தாலும் உங்கள் கட் ஆஃப் உங்கள் ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப் வந்து பெட்டராக இருந்துச்சுன்னா கவுன்சிலிங்கே போங்க, மேனேஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். கவுன்சிலிங்லேயே நீங்கள் அட்மிஷன் சீட் எடுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 75 காலேஜஸ் ஸ்லாபில் சிஎஸ்சி கட் ஆஃப் 174.5லேருந்து 95.5 இந்த ஸ்லாபில் இருந்திருக்கு. இந்த டாப் 75 நம்ம சொல்கிறது வந்து எம் குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர், இதை நான் வந்து பேஸாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த காலேஜில் வந்து இந்த மாதிரி தான் சீட் ஃபில்லிங் நடந்திருக்கு. ஸோ எஸ்சி கட் ஆஃப் கொஞ்சம் இதோட பெட்டராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது டாப் 75 காலேஜில். பட் இந்த பர்டிகுலர் காலேஜில் அந்த அட்மிஷன் கட் ஆஃப் வந்து இந்த அளவுக்கு கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இது 170க்கு மேலே இருக்கிறது உங்களுக்கு 4 to 10 மார்க்ஸ் வரைக்கும் 10 கட் ஆஃப் வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் 174.5 இருந்தது, இந்த வருஷம் 178.5
ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்பிசி 155.5ங்கிறது 165.5 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. ஸோ கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லாபில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து 4 to 10 மார்க்ஸ் வரைக்கும் கட் ஆஃப் ரைஸ் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்லாபில் இருக்க காலேஜஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, பிஎஸ்என்ஏ திண்டுக்கல், யூசி விழுப்புரம், ஆர்எம்டி, என்ஜிபி, இந்த மாதிரி காலேஜஸ், ஜிசி தருமபுரி, ரத்னம், கே ராமகிருஷ்ணன், இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே இருக்கிற சான்ஸ் இருக்குது. அடுத்தது டாப் 100 ஸ்லாபில் இருக்க காலேஜஸ் வந்து சிஎஸ்சி ஓசி கட் ஆஃப் 170 இருந்து எஸ்சிக்கு 95 வரைக்கும் இருக்கிற சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்லாபில் மோஸ்ட்லி என்ன மாதிரி காலேஜஸ் வந்துருக்குன்னா பில்டர்ஸ், காங்கேயம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, வேலம்மாள் இன்ஜினியரிங், ரெடில்ஸ், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி, அஞ்சலி அம்மாள் மகாலிங்கம், பனிமலர் இன்ஜினியரிங், ஸ்ரீ விவேகானந்தா உமன்ஸ் காலேஜ், ஸோ இந்த மாதிரி ராம்கோ, சிஐஇடி, கேஎஸ்ஆர் நாமக்கல், இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் போகலாமா இல்லை மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போகலாமாங்கிறது ஒரு வேக் ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது வந்து நம்ம எடுத்துக்கிறது அந்த ஸ்லாபில் 10th 25th காலேஜ், 50th காலேஜ், 75th காலேஜ், 100th காலேஜோட கட் ஆஃப் வச்சு ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் எப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். பிளாங்காக இருக்கிறதுலாம் லீஸ்ட் மார்க் வரைக்கும் அந்த காலேஜஸ் கிடச்சிருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்கள் யாருக்காவது பர்சனலைஸ் கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் கால் ரீச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.